ராஜ் டிவியின் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் அந்த நிர்வாகத்தினருக்கும் நேயர்களுக்கும் புத்தம்புதிய காலை வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சின்னக்கடனூர் கிராமத்தில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். அரசு ஆரம்ப பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று 12th வரைக்கும் மானாமரி ஒக்கூர் வெள்ளையஞ்சிட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் பாஸ் பண்ணிட்டேன் சார். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் என்னுடைய பிஏ படிப்பை படிக்க தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் நல்ல 98 சம்திங் நான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்து எம்ஏ மதுரை தியாகராஜா காலேஜில் எம்ஏ சேர்ந்தேன். எம்ஏ 2 இயர்ஸ் படித்து முடித்தாச்சு. நிறையா ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்லாம் வந்தது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூலு குட்வில் இங்கிலீஷ் மீடியம் 2002 ஆரம்பித்தோம். அது கூரை பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கப்போ சோதனை ஒன்று 2 வருஷத்தில் பெரிய சோதனை வந்தது. எல்லாருக்கும் உலகமே தெரியும். 2004 கும்பகோணம் தீ விபத்து. அப்போ நம்ம ஸ்கூலும் கூரை பள்ளிக்கூடம். அதை உடனடியாக மூடணுன்ட்டு அரசாங்கம் திட்டம் போட்டது. அதையும் தாண்டி பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் என்னை சார்ந்த உறவோட ஒத்துழைப்பும் நிறையா இருந்ததுனால அந்த நேரத்தில் எனக்கு சில உதவிகள் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை மறுபடியும் மாற்றி அமைச்சு, பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கூலை விட்டுறாதீங்க, இது மாதிரி பள்ளி எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளவு நல்ல கல்வி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெற்றோர்களுடைய உதவி அந்த நேரத்தில் நிறையா எங்களுக்கு டொனேஷன்லாம் கொடுத்து அந்த ஸ்கூலை கண்டிப்பாக உருவாக்கி மறுபடியும் அதை நடத்திக்கிட்டு இருக்க பட்சத்தில் ஒரு 2 வருஷத்தில் அப்புறம் மறுபடியும் இடம் வாங்கி ஒரு பெரிய கட்டடமாகவே கட்டி 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பேர் குட்வில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு அதுக்கு அப்ரூவ்டெல்லாம் வாங்கி அதை பண்ணிட்டோம். என்னன்ட்டு குட்வில் மெட்ரிக் ஹையர் செகண்டரின்ற ஸ்கூலை ஒரு பெரிய லெவலில் கட்டிட்டு அதில் +2 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அது கொண்டு வர பட்சத்தில் நிறைய மாணவர்கள் படித்தார்கள். அதில் முதல் ஆண்டிலேயே 1200 மார்க்குக்கு 1162 மார்க்கு ராஜராஜேஸ்வரின்ற பொண்ணை எடுக்க வச்சேன். அப்புறம் அதனுடைய வேகமும் இன்னும் எனக்கு கொஞ்சம் அந்த எண்ணம் செயல் அனைத்தையும் இதுக்காகவே அர்ப்பணித்து நான் ஓடிக்கிட்டு இருந்த வேகம் இன்னும் கூடியது. அந்த கூடுகின்ற போது இன்னும் ஒரு குக்கிராமத்தை தத்தெடுப்பது போல் கல்விக்காக தத்தெடுத்தேன். அது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி வட்டம் டி வேளங்குடி என்ற இடத்தில் மானா சாலையில் குட்வில் நர்சரி அண்ட் பிரைமரி என்ற பள்ளி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3ஆவதாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் குட்வில் ஸ்கூலில் சேர்ந்தான். ரொம்ப ஸ்லோவான ஸ்டூடெண்ட்டு. அப்போ டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கப்போ டீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்கிட்ட, சார் இந்த பையன் +2 இந்த பையன் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கானே சார், இவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறதுன்னே தெரியலையே சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதையும் நம்ம எப்படியும் செஞ்சு முடிக்கணும், உங்களுக்கு திறமைகள்லாம் நிறையா சாதிச்சிருக்கீங்க, நிறையா பிள்ளைகளை மார்க்கெல்லாம் நிறையா எடுக்க வச்சுருக்கீங்க, இவனையும் நம்ம பாஸ் பண்ண வச்சா தான் நம்ம வாழ்க்கையின் பிறவி பயனை நம்ம அடைஞ்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அந்த மீட்டிங்கில் நான் சொன்னேன். அப்போ அதை எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பை கொடுக்கும் விதமாக அதை எடுத்து அந்த பையனை +2 பாஸ் பண்ண வச்சுட்டோம். +2 முடிச்சுட்டு போயிட்டான். அவன் போயிட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டான். சரி ரைட்டு ஓகே, என்ன வருஷம் போயிடுறேன், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றான் போகிறான், அது மாதிரி விட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள் ஒரு 2-3 வருஷம் கழித்து நான் மானாமரை பெட்ரோல் பங்கில் காரில் போய் பெட்ரோல் போட போனேன் வண்டிக்கு. அப்போ கண்ணாடி இறக்கி கூட விடலை. அந்த அம்மா ஓடியாந்தவொடனே கண்ணாடி கதவை லேசாக தட்டி, ஐயா கொஞ்சம் கீழே இறங்க அப்படின்னு சொன்னாங்க. இறங்கி கீழே நின்னேன் நான். அப்போ அந்த அம்மா நெடுஞ்சாங்கடையாக என் காலில் கும்பிட்டு விழுந்தாங்க. என்னம்மா அப்படி, என்னம்மா நீங்கள் யார், என்ன வரும்னு கேட்கும்போது அவங்க பையன் பேரை சொல்லிவிட்டு, இந்த பையனை நீங்கள் +2 பாஸ் பண்ண வச்சிக்க, ஆக்சுவலாக அவன் ஃபெயிலாக போயிடுவான்னு நாங்கள் நினச்சேன் சார், இவனை பாஸ் பண்ண வச்சுட்டிங்க, இப்போ கிட்டத்தட்ட 80-85 ரூபா சம்பளம் வாங்குகிறான், எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது சார், உங்களுக்கும் உங்கள் டீச்சர்ஸுக்கு நான் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3 நாள் வரைக்கும் அதை நினச்சி இவ்வளவு ஒரு பெரிய சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மன நிம்மதி, வாழ்வியல் நிம்மதி கிடச்சிது. இந்த அம்மா கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமாக கும்பிட்டது மாதிரி
ஒரு மனுஷன் காலில் வந்து கும்பிடுற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போ உண்மையிலேயே இந்த கல்விச்சாலையை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்கோம்ன்ற ஒரு திருப்தி இதன் மூலமாக எனக்கு கிடைச்சது. நன்றி, வணக்கம்.